ஹலோ மகளே, வெல்கம் டு பிட்ஸ் அண்ட் பீசஸ். இந்த வீடியோவில் 29th கொஸ்டின் சிசாட் 2023யோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் 29th கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வாட் இஸ் த சம் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ் விச் அப்பியர் இன் ஆல் த இன்டீஜர்ஸ் ஃப்ரம் 10 to 100? எல்லா டிஜிட்ஸுடைய சம் விச் அப்பியர்ஸ் இன் பிட்வீன் 10 to 100. இன்டீஜர்ஸ்னா அந்த நம்பர்ஸ் தான் கேட்குறாங்க. அதாச்சும் என்னன்னா 10, 11, 12 இதெல்லாம் ஆட் பண்ணிட்டே போனீங்கன்னா அப் டு 100 ஆட் பண்ணுறீங்க. அதில் ஒரு வேல்யூ வரும் இல்லையா, 1000. இப்போ வந்து ஒரு 10,590 அப்படின்னு வருதுன்னா இதை எல்லாத்தையும் ஆட் பண்றீங்க. 1 + 0 1, 1 + 5 6, 6 + 5 15, சரி 6 + 9 15 இப்படி வரும் இல்லையா, அந்த வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இது 4ல் 1 தான் அந்த வேல்யூ. உட்காந்து நான் அப்படி போடலாமான்னு கேட்டால் போட்டிங்கன்னா முடிஞ்சு போயிடும். வேற எந்த சமம் அட்டன் பண்ண முடியாது. அந்த சிக்கலில் தயவு செய்து மாட்டிக்காதீங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, சரிங்களா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் என்ன கேட்குறாங்கன்னா 1 + 2 + 3 + 4 + 5 இதோடைய சம் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன கண்டுபிடிப்பீங்கன்னா 2 மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். உட்காந்து 5 + 1 6, 6 4 10, அப்புறம் 15 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் கூட்டினீங்கன்னா. இது சின்ன வேல்யூஸ்க்கு ஓகே. இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா ஒரே ஃபார்முலா n × n + 1/2. அதாச்சும் n வந்து கடைசி நம்பர் 5 × 6/2 கரெக்டுங்களா? 1 3 = 15. 2 வகையில் இந்த ஆன்சர் நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கு செகண்ட் டைப் தான் கொண்டு போய் அப்ளை பண்ண முடியும். என்ன கேட்குறாங்க, 10 × 10லிருந்து 100 வரையும் உங்களுக்கான இது என்னன்னு கேட்குறாங்க, விச் மீன்ஸ் ஆன்சர். அதுக்கப்புறம் சம் ஆஃப் டிஜிட்ஸையும் கேட்குறாங்க. ஓகேங்களா? இதில் பாதி தான் நீங்கள் வந்து இப்படி அப்ளை பண்ண முடியும். இதை சம்குள்ளே போயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபார்முலா மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த மெத்தட் கிடையாது. இப்போ வந்து 10, 11, 12, 13, 14, 15 இப்படியே வந்துகிட்டு இருக்கும். 21, 22, 23, 31, 32, 33 இப்படியே வந்துகிட்டு இருக்கும். இது அப்படியே வந்துகிட்டு இருக்கும். 41, 42, 10 இங்கே எழுதிக்கலாம். 43 இப்படியே வந்துகிட்டு இருக்குமா? இப்படியே வந்து 91, 92, 93 அப்படியே எக்ஸெட்ரா டு 100. இது தனி குரூப். ஓகேங்களா? 100 தனியாகவே எழுதிக்கோங்க. சரி, இங்கே இருக்கட்டும். 100 தனியாக கலரில் எழுதிக்கோங்க. சரி, இப்படி இருக்குதா? ஓகே. அதாச்சும் என்னன்னா இங்கே எல்லாமே அதே நியூமரல்ஸ் தானே வரும். 0, 10ல் 1 + 2 + 3 + 4 + 5 எக்ஸெட்ரா டு 9. சரிங்களா? மறுபடியும் 0 தான் வரும். 1 + 2 + 3 எக்ஸெட்ரா டு 9 + 9. இதே தான் அடுத்த 21லேயும் அதே தான். நாங்கிட்டு செகண்ட் ஆஃப் அப்படியே தான் கண்டினியூ ஆகும். 31லேயும் அப்படியே தான் கண்டினியூ ஆகும். 41லேயும் அப்படியே தான் கண்டினியூ ஆகும். 51லேயும் அப்படியே தான் கண்டினியூ ஆகும். அப் டு 91 வரை இப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா 1 + 2 + 3 + 4 + எக்ஸெட்ரா டு 9 இன்டூ அந்த நம்பர் கிடைச்சிருமா? சம் தானே கேட்குறாங்க டோட்டலா. 10, 11, 11, 12, 11 விச் மீன்ஸ் இந்த குரூப்ல ஒரு 9 வரும். 12, 20, 30 குரூப்ல ஒன்று வரும். 40, 50, 60, 70, 80, 90 இதுல எவ்வளவு இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 9 இருக்கா? ஸோ இது இன்டூ 9 உங்களுக்கு ஒரு ஹாஃப் உடைய சம் கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இதை எடுத்து நம்ம கையில வச்சுப்போம். n × n + 1/2, 9 × 10/2, 5, 45 × 9. 45 × 9 என்ன? 5, 4, 36னா 405. ஓகேங்களா? பாதி ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு. பாதி ஆன்சர் நம்ம கொஸ்டினோட அலைன்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிடுவோமா? 405. ஆமா, 405ஓட இன்னொரு பாதி வேல்யூ தான் இந்த ஏதாச்சும் ஒரு ஆன்சரா இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம பாதி தொல்லை முடிஞ்சா 10ல் இந்த பாதி முடிஞ்சு. கொஸ்டின்ல முன்னாடி பாதி மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து என்னன்னா 10 சீரீஸ்ல 1 + 1 + 1 தான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா வரும். எக்ஸெட்ரா டு எவ்வளோ? 1 9 × 10ல் ஒரு 1 இருக்கா? மறுபடியும் இங்கே வாங்க. 1 2 3 4 5 6 இப்படியே வந்துகிட்டு இருக்கா? ஓகேங்களா? இப்படி கூட்டலாம். இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இன்சைடு பாருங்க. 1 + 2 + 3 + 4 + இப்படியே 9 வரை வரும். கரெக்டுங்களா? ஸோ நீங்க இப்படி கூட்டுறது ரொம்ப நல்லது. 1 + 2 + ஸோ n × n + 1/2 மறுபடியும் போடுங்களேன் 9 வரையும்.
கரெக்டுங்களா? 9 வரையும். 9 into 10/2 5 equal to 45. எவ்வளவு இருக்கு? 45 கண்டுபிடிச்சிட்டீங்க. எவ்வளவு இங்க எல்லாம் இருக்கு இல்லையா? எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 into 10. ஏன்னா 10 1 2 3 4 இப்படியே போனீங்கன்னா 10 வரை வரும். equal to 450. இதை எழுதிக்கோங்க, இதை இங்க வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் இந்த 100 தனியா எழுத சொன்னோம் இல்லையா? ரைட்டா? ஏன்னா 99 வரையும் தான் இருக்கும். 100 தனியா எழுத சொன்னீங்கன்னா 1 + 0 + 0 வந்து 1ன்னு வரும். ஸோ இதை கூட்டுங்க. 6 5 8 856 856 தான் ஆன்சரு. 856 இஸ் த ரைட் ஆன்சர். அவ்வளோதான். கொஞ்சம் ஹெக்டிக்கா இந்த டாபிக் இருக்கும். நீங்க திருப்பி மறுபடியும் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ. வில் see you in another video.